குத்தி கிழிக்கிற முள்ளாக இருந்தாலும் சரி, குத்தி காட்டுற மனுஷனாக இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருங்க. ஏன்னா அவங்க மறுபடியும் காயப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. இங்கே தங்கமாக இருந்தாலும் இருக்கிற இடத்த பொறுத்து தான் தங்கத்துக்கே மதிப்பு. அதே மாதிரி தான் நம்மளும், நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து தான் நமக்கும் மதிப்பு. நீங்கள் எவ்வளவு தான் ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்க நினச்சாலும் அவங்க புரிஞ்சிக்கலையா, தயவு செய்து விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரியாமலாம் இல்லைங்க, அவங்க புரிஞ்சுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதனால் புரியாதவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணாதீங்க. ஏமாற்றம் தான் மிச்சம். எல்லாருடைய கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் 2 மருந்து இருக்குங்க. ஒன்று காலம், இன்னொன்று மௌனம். ஏன்னா இந்த உலகத்தில் தப்பு பண்ணாத மனுஷன் இல்லை, தான் தப்பை திருத்திக்காதவன் மனுஷனே இல்லை. இங்கே யாரையும் எதிர்பார்த்து சார்ந்து வாழ்ந்துடாதீங்க. ஏன்னா நம்ம நிழல் கூட வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கூடவே வரும். உண்மைதானே? இந்த வாழ்க்கையை வெறுக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கலாங்க. ஆனால் அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். எதுவாக இருந்தாலும் நாளைக்கு சரியாயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும்தான். ஏன்னா நமக்கு இருக்கிற வாழ்க்கை ஒரே ஒரு முறை தான். அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. உங்களை எப்பயுமே நீங்கள் பேசுகிறதையும் உங்களையுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டுறாங்களா, அதுக்கு இந்த ஒரு சில விஷயந்தான் காரணம். நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ஓவராக சிரிக்கிறீங்க. எப்பயுமே சைலண்ட் தான் பவர். உங்கள் லைஃப்பில் நடந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறீங்க. ப்ரைவசி தான் ரொம்ப முக்கியம். ப்ரைவசி தான் பவர். உங்களை எவ்வளோ தான் அவமானப்படுத்தினாலும் அவங்க கூடவே இருக்கீங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் பவர். அடுத்தவன் ஏதோ நினச்சிவான்னு வாழ்வீங்க. நம்ம சந்தோஷம் தான் முக்கியம். ஸோ நம்ம சந்தோஷம் தான் பவர். இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சாஃப்டாக நடந்துக்குவீங்க. இங்கே சாஃப்டாக இருந்தால் எல்லோரும் யூஸ் பண்ணிப்பாங்க. பவர் என்றைக்கும் சாஃப்டாக இருக்காது. ஸோ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் சரி பண்ணி பாருங்கள். இங்கே எல்லாரும் உங்களை சீரியஸாக எடுத்துப்பாங்க. ஒரு நிதர்சனமான உண்மையை சொல்லவா, இங்கே யாரும் யாருடைய மனவழிகளையும் சூழ்நிலைகளையும் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லைங்க. அவங்க சுயநலத்துக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. தனியாக வாழ பழகுங்க. ஏன்னா இங்கே யார் எப்போ மாறுவாங்கன்னு சொல்லவே முடியாது. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி அவங்களுக்கு முக்கியமாக தெரிகிற நீங்கள் நாளைக்கு அவங்களுக்கு முக்கியம் இல்லாமல் போயிடும். இதுதாங்க நிதர்சனமான உண்மை. நான் உன் கூட இல்லாதப்போ தான் என் அருமை உனக்கு புரியும்னு யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. நம்ம இருக்கும்போதே நம்ம அருமை அவங்களுக்கு புரியலை, நம்ம போனதுக்கப்புறமா நம்ம அருமை அவங்களுக்கு புரிய போது. என்றைக்குமே நம்ம அன்போடு பழகிறதோட அளவோடு பழகினா நமக்கும் நம்ம நிம்மதிக்கும் ரொம்ப நல்லது. நம்ம வாழ்க்கையில் கண்மூடித்தனமாக நம்ம நம்புகிற விஷயம் என்ன தெரியுமா, நம்ம ஒருத்தவங்க மேலே பாசம் வச்சுருக்க மாதிரி அவங்களும் அதே அளவு பாசம் வச்சுருக்காங்கன்னு நம்ம லூசு மாதிரி நம்புறது தான். இங்கே ஒரு சிலர் பழகிறது பாசத்துக்காக இல்லைங்க, அவங்களோட தேவையை நம்மக்கிட்ட இருந்து பூர்த்தி பண்ணுறதுக்காக மட்டும்தான். இதெல்லாம் நமக்கு தெரிய வரும்போது பல வழிகளையும் ஏமாற்றத்தையும் கடந்து வந்திருக்கும். ஒரு சில உறவுகளை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குங்க. என்னென்னா, அன்பு காட்டுற மாதிரி நடிக்கிறது, நம்மக்கிட்ட டைம் பாஸ்க்காக பேசுகிறது, தேவைப்படும் மட்டும் நம்மளை தேடுறது. இன்றைக்கி இப்படி தாங்க இருக்குது ஒரு சில உறவுகளோட லட்சணம். இந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்கள்ட்ட கொஞ்ச நாள் பேசாமல் இருந்து பாருங்களேன். பொய்யா இருக்கிறவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க, உண்மையாக இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க. இதுதாங்க உண்மை. அப்பாடா, நம்ம ஒருத்தவங்கள சாமர்த்தியமாக ஏமாற்றிட்டேன்டா அப்படின்னு நினச்சி நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. நீங்கள் ஏமாத்தினது அவங்கள இல்லை, அவங்க உங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கையை. நீங்கள் அவங்கள ஏமாத்தினதுனால அவங்க ஒன்றும் முட்டாளெலாம் கிடையாதுங்க. அவங்க அந்தளவுக்கு உங்களை நம்பிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்களே உங்கள் துரோகத்தை மன்னிச்சா கூட அந்த கர்மான்னு ஒன்று இருக்குல்ல, உங்களை சும்மா விடவே விடாது. இந்த உலகத்தில் கடைசி வரைக்கும் கிடைக்காத பதில் என்ன தெரியுமா, யாரை நம்புறது. மனசு சரியில்லை நான் அப்புறமா பேசுகிறேன்னு சொல்கிறவங்களுக்கும், மனசு சரியில்லை அதனால தான் உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. நம்ம லைஃப்பில் நிறைய பேர் இருப்பாங்க, அதில் நம்மளை சூஸ் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. நம்ம லைஃப் எப்போதுமே நம்ம சூஸ் பண்ணுறவங்கள விட நம்மளை சூஸ் பண்ணுறவங்க பக்கத்தில் இருக்கும்போது நம்ம லைஃப் சந்தோஷமாகவும் இருக்கும், பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதை புரிஞ்சிக்காமல் நம்மள நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயும் ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் போய் மாட்டிக்கிட்டு கடைசியில் அவங்க நம்மளை அவாய்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறோம். அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நல்லா இல்லைன்னு ஃபீல் பண்ணும்போது யார் உங்களை சீட் பண்ணுறாங்களோ அந்த ரிலேஷன்ஷிப்பை வேல்யூ பண்ணுங்கள், எல்லாம் சரியாகும். நம்மளை தெரியாதவங்க ஏமாத்தினா கூட அந்த வழி பெருசாக தெரியாதுங்க. ஆனால் நம்ம கூடவே இருந்தவங்க நம்மளை ஏமாற்றும் போது தான் அந்த வழி சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். நமக்கு எவ்வளோ பேர் ஆறுதல் சொன்னாலும் அதை ஏற்றுக்க முடியாத அளவுக்கு ஒரு ஏமாற்றமாகவே இருக்கும். வேறு வழி இல்லை. நம்ம வாழ்க்கையில் நிறைய வழிகளை அனுபவிச்சு தான் ஆகணும். கண்டிப்பாக நமக்கான ஆள் வரும்ல, அது வரைக்கும் அமைதியாக எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் எந்த ஒரு தவறான முடிவு எடுக்காமல் போய்கிட்டே இருப்போம். இங்கே யாரும் வந்து உங்களை சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க, உங்களை நீங்களே தான் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புரியுதா? நம்ம ஏமாறுறதுனால தப்பு இல்லை, இனிமேல் ஏமாறாமல் இருப்போம். ஓகே.
அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஏன் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி, யாருக்கிட்டையுமே அளவோட பழகுங்க. அதாவது பழகுறதுல ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கோங்க. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, உறவுங்கிறது மண்பானை மாதிரி. அதை டெய்லியும் யூஸ் பண்ணோம்னா உடஞ்சி போயிடும். அதை தூரமாக வச்சு பாருங்களேன், எத்தனை வருஷமானாலும் பத்திரமா இருக்கும். இந்த கிட்ட போனால் முட்டை பகைன்னு சொல்லுவாங்க. ஸோ அளவோட பழகினோம்னா எந்த உறவாக இருந்தாலும் நிலைச்சிருக்கும். இதுதான் உண்மை. எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா உங்களால் வாழ முடியாது. நமக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி வாழ்ந்துடணும் வாழ்க்கை. ஏன்னா நீங்கள் இங்கே ஊர் சிரிக்கிற மாதிரி வாழணும்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால் சிரிக்க முடியாது. யோசிச்சு பாருங்கள், நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். உண்மையாக இல்லைன்னு நீங்களே சொல்லுங்கள். நம்மளை ஒருத்தவங்க கேவலமாக பேசும்போதும் மட்டம் தட்டும் போதும் அவங்கள செத்துப்போன்னு சொல்கிறத விட நல்லா வாழ்ந்துட்டு போன்னு சொல்லி பாருங்களேன். அப்போ தான் நம்ம மேலேயும் அந்த வார்த்தை மேலேயும் எவ்வளோ மதிப்பு இருக்குன்னு நமக்கு தெரிய வரும். ஏன்னா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்தில் சாகிறத விட வாழ்கிறது தான் ரொம்ப கஷ்டம். நீங்கள் கோவப்படும் போது யாருக்கிட்டையுமே வார்த்தைகளை விட்டுறாதீங்க. அந்த வார்த்தைகளை மன்னிச்சிருவாங்க, ஆனால் நீங்கள் பேசுனதை மறக்கவே மாட்டாங்க. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது யாருக்கிட்டையுமே வாக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா அது பின்னாடி ரொம்ப யோசிக்க வச்சிரும். உங்களை கூப்பிடாத இடத்துக்கும் மதிக்காத இடத்துக்கும் தயவு செய்து போயிடாதீங்க. உங்களை யாருக்கிட்டையும் எதுக்காகவும் கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும். யாருக்கிட்டையுமே தேவையில்லாமல் எதையும் எதிர்பார்க்காதீங்க. யாரையும் நம்பி போகாதீங்க. தேவையில்லாமல் உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை யார் கூடயும் ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா அதை வச்சே உங்களை கார்னர் பண்ணுவாங்க. யாரையுமே முழுசாக நம்பாதீங்க. ஏன்னா அந்த நம்பிக்கையை உடைச்சிருவாங்க. அப்புறம் கடைசியில் நீங்கள் தான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கணும். நம்ம லைஃப்லேயே மிகப்பெரிய வழி என்ன தெரியுமா? எல்லாரும் முன்னாடியும் எந்த வழியுமே இல்லாமல் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய வழி. அளவுக்கு மீறினா அமிர்தம் மட்டும் நஞ்சு இல்லைங்க, பாசமும் நஞ்சு தான். நம்ம அளவுக்கு அதிகமாக ஏமாந்து நிற்கிற ஒரே இடம் நம்ம அன்பு வச்ச இடம் மட்டும்தான். நம்ம ஆறுதல் தேடி போகிற உறவே நம்மளை அவமானப்படுத்தும் போது நம்ம யாருக்கிட்ட போய் ஆறுதல் தேடுறோம்? நம்ம லைஃப்பில் எந்த சூழ்நிலையிலையும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, ஏன் உயிரே போகிற நிலமா வந்தாலும் சரி, நம்மளை நம்பினவங்களுக்கு என்றைக்குமே நம்பிக்கை துரோகம் மட்டும் பண்ணிடவே கூடாது. அப்படி அந்த நம்பிக்கை துரோகத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா எத்தனை மறுஜன்மம் எடுத்தாலும் அந்த பாவத்தை கழிக்கவே முடியாது. உண்மையா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். உங்கள் லைஃப்பில் உங்களை விட்டு ஒருத்தவங்க விலகி போகிறாங்கன்னா அங்கே யார் கூடயோ ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் உங்களை விட்டு விலகி போகிறாங்கன்னா அவங்கள விட்டுருங்க. அது தப்பே இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி வேணால் நம்ம அன்பு பாசம் அக்கறை அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் தெரிய வரும், இப்பேற்பட்ட ஒரு பர்சனை மிஸ் பண்ணிட்டோமேனு. அதனால் போகிறவங்கள இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காமல் விட்டுருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் மிஸ் பண்ணுவாங்க. அவங்க லாஸுங்கிறது நமக்கு இல்லை, அவங்களுக்கு தான். புரியுதா? நான் சொன்னது கரெக்டுன்னா நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள், உண்மையா இல்லையான்னு. இங்கே குடிக்கிறவன் கெட்டவன் தான், ஆனால் குடியே குடிக்காம அடுத்தவன் குடியை கெடுக்கிறவன் கேடு கெட்டவன். என்னைக்கும் மற்றவங்க குடும்பத்தை கெடுக்காம வாழ்றது தாங்க வாழ்க்கை. யாருக்கும் உதவி பண்ணலனாலும் சரி, உபத்திரம் மட்டும் பண்ணவே கூடாது. என்ன நான் சொல்றது?